கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து அழகாக இந்த வார்த்தைகளை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த வார்த்தை எனக்கு எதில் இருக்குன்னா, மத்திய சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 3லேருந்து 10 வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது இயேசு கிறிஸ்து சொன்ன அருமையான வார்த்தை. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வசனத்தை அடிக்கடி வாசிக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இதில் நான் மொத்தமாக வாசித்துட்டேன் இல்லையா, தனித்தனியாக அதுக்கு அர்த்தம் கொடுத்து நான் மெசேஜ் கொடுத்துருக்கேன். நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ.